வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு காலை உணவு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இது முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு. இது நம்ம பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். முழங்கால் வலி மூட்டு வலிகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிழங்கு வந்து பெரும்பாலும் கொல்லிமலையில் தான் கிடைக்கும். அங்கே வாங்கலாம். நாங்கள் இங்கே தான் வாங்கினோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழம் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி வந்து ஒரு பாதி சாத்துக்குடி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காய் வந்து ஏதோ ஒன்று பச்சையாக சாப்பிட்றோம். நம்ம இது பெரும்பாலும் நாட்டு காய்கறிகள் தான் சாப்பிட்றோம். கேரட் கூட சாப்பிட்லாம், நம்ம கேரட் பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல. இது என்னென்னு பார்த்திங்கன்னா பரங்கிக்காய், சிவப்பு பூசின்னு சொல்லுவோம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பொரியல் கூட பண்ணியிருப்போம். இது வந்து சாப்பிட்லாம். கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கும், நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பச்சையாக சாப்பிட்டா ஏதோ இருக்குன்னு பயப்படாதீங்க. இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும், அதனால் உள்ள மருந்தெல்லாம் போடுறதுக்கான வாய்ப்பெலாம் கிடையாது. அதனால் அந்த தோலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்லாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தட்டைப்பயிறு வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம். இது வந்து கொத்தவரங்காய் வந்து பொரியல். கொத்தவரங்காய் வந்து ரொம்ப நல்ல காய், நாட்டுக்காயில் ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடியது. இது என்ன ஒரே சிக்கல்னால் கட் பண்ணுறது அரியறது தான் ரொம்ப சிரமம். அதை அரிஞ்சிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஒன்று வச்சுருக்கோம், வேக வச்ச முட்டை. அடுத்து நீங்கள் மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பாவில் வந்து மாப்பிள்ளை சம்பாவில் வந்து சாம்பார் சோறு. இதில் என்னென்னா முள்ளங்கி, கேரட் எல்லாம் போட்டுருக்கோம், வாழைக்காய் எல்லாம் போட்டுருக்கோம், பரங்கிக்காய் எல்லாமே போட்டு நிறைய காய்கறிகள் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி காய்கறிகள், இந்த ப்ரோட்டீன், முட்டை இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. பருப்பு வகைகளில் முட்டையில் ப்ரோட்டீன் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாக கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடுங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டு பிளான் பண்ணிக்கங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து அரசியல் வந்து பேசுகிறதில்ல. டைனிங் டேபிளில் பெரும்பாலும் உணவு பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் இதை பேசாமல் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் பேசுகிறோம். 2 நாளைக்கு முன்னாடி விஜயோட கூட்டம் கரூரில் நடந்ததில் கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேர் வந்து நல்லா நம்ம வேண்டிக்குவோம். அது இல்லாமல் இந்த மாதிரி மக்கள் வந்து நம்ம வந்து முட்டாள்தனமாக ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகனோ பின்னாடி வந்து வெறி பிடிச்ச மாதிரி போய் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் ரொம்ப இது முதல் ஷோ பார்க்குற மென்டாலிட்டியே வந்து தப்புன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அது கூட ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே குறிப்பிட்ட ஆட்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஏரியாவில் இத்தனை பேர் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் இத்தனை பேர் இறப்புக்கு காரணமாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே.